பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம பார்வதி கிட்ட பிடிச்சதே மூஞ்சிக்கு நேராக அவங்க வன்மம் வக்ரம் எல்லாத்தையும் கக்கிடுவாங்க. பின்னாடி போய் பேசுறதை விட அந்த பர்சன் கிட்டே அதே மாதிரி தான் நம்ம தேர்ட் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி தன்னோட காதலன் விட்டு போன கமருதீனம் இப்போ கரெக்ட் பண்ணி இருக்கிற அரோராவையும் வச்சு அவங்க ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக்லி டாஸ்க், வீட்டு வேலை செய்கிறது தான் வீக்லி டாஸ்க். எப்போதும் போல் இந்த கிச்சன் டீம், ஹவுஸ் கிளீனிங், வாஷ்ரூம், இந்த 3 தான். இப்போ சமையல், இப்போ கிச்சன் டீம் வந்துட்டு சாம்பார் ஸ்குவாட், அதுக்கப்புறம் இது வாஷ்ரூம் வந்துட்டு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஹவுஸ் கிளீனிங் வந்துட்டு மாப் மாயாவி அப்படின்ற ஒரு பேர். ஸோ பிக் பாஸே அவங்களுக்கு லைக் லிட்டரலி ஸ்பூன் ஃபீடிங் தான் பண்ணுறாரு. ஏன்னா இவங்கக்கிட்ட இவ்வளோ தான் வரும், இவங்க பண்ணுங்கனாலும் இவங்களால சுவாரஸ்யமாக பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அவரே சொல்லி கொடுக்குறாரு. இப்போ கிச்சன் டீமில் இருக்கிறாங்க, கிச்சன் டீமில் சமைச்சு மற்ற கண்டஸ்டன்ஸ் மற்ற டீமில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளீனிங் டீம் சொல்கிறாங்க, இதில் 2 கருவேப்பிலை இருக்குது அப்படின்னா கிச்சன் டீமில் இருக்கிறவங்க அந்த பிளேட்லேருந்து 2 கருவேப்பிலை எல்லாம் தூக்கி வச்சு இப்போ நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போது இவங்க இருக்காங்க. இப்போ அடுத்த வாஷ்ரூம் டீம், அங்கே வந்து ஒரு கை கழுக யாராவது வராங்க அப்படின்னா அந்த டேப்பில் அவங்க தண்ணி ஸ்பீடாக வந்துருச்சு அப்படின்னா அவங்க கை அது பட்டு வலிச்சிருக்கும். ஸோ அவங்க கைக்கு மெதுவாக தண்ணி திறந்து விட்டு அவங்களுக்கு மசாஜ்லாம் பண்ணி விடுற அளவுக்கு நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் ஒரு டாஸ்க்கா? இதெல்லாம் வேறு சொல்லி கொடுக்குறாரு, ஹிண்ட் கொடுக்குறாரு பிக் பாஸ். இப்படிலாம் எடுத்துகிட்டு போங்க, இது ஒரு ஃபன் டாஸ்க். ஃபன்னு அதை விட்டுட்டு சண்டை போடாதீங்க. எனக்கு குழம்பு கம்மியாக ஊற்றிட்டா, எனக்கு ஊற்றுன சாம்பாரில் 2 முருங்கைக்காய் கம்மியாக இருக்குது, அப்படிலாம் அடிச்சுக்காதீங்கடா, தயவு செஞ்சு இதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு இருக்கா. ஸோ முதல் நாள் அந்த ஒரு வெறி எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. இப்போ நம்மளோட பார்வதிலாம் எடுத்துகிட்டோம்னா கிச்சன் டீமில் இருக்கிறாங்க. பார்வதிக்கு ஒன்றுமே தெரியாது, ஜஸ்ட் அவங்க கட் பண்ணி கொடுக்குறது இந்த வேலை தான். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் ஊட்டி விடுறது, அதுவும் ஊட்டி விடும்போது கதை சொல்லிக்கிட்டே ஊட்டி விடணும் அப்படின்ற பேரில் அப்படியே கமருதீன் கூட மறுபடியும் பேச்சப் ஆக முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அவங்க ஃபஸ்ட்டு அரோராவை சொன்னாங்க, அரோராவுக்கு கையில் ஜோஷியம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் இல்லை, உனக்கு 1000 கல்யாணம் இருக்குது, உனக்கு ஒரு புருஷன் இல்லை, உனக்கு 4-5 புருஷன் இருக்கான், உன் ரத்தத்திலே அது கலந்துருச்சு, இதெல்லாம் எந்த விதத்தில் ஃபன் அப்படின்னு தெரியல, உன் ரத்தத்திலே அது கலந்துருக்குது, உனக்கு நீ நிறைய பேர் கூட ஃப்ளட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி அரோராவை வச்சு செஞ்சாங்க. பட் அரோரா அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கல, டாஸ்க்குன்ற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக கமருதீன் அப்படிக்கா இப்படிக்கா போகும்போது, எனக்கு ஒரு புருஷன் இருந்தா, முத்தா 3 பிள்ளைங்க இருந்தது, ஆனால் இடையில ஒரு கிறுக்கி வந்து அவனை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டா, நைட்டெல்லாம் 2 பேரும் மெசேஜாக அனுப்பிக்கிறாங்க அப்படின் போது அரோரா கேட்டாங்க, நீ ஒழுங்காக ரிப்ளை பண்ணியிருந்தா உன் புருஷன் எதுக்குமா இன்னொருத்திக்கிட்ட போக போகிறான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அண்ட் கமருதீனும், ஆமாம் பொண்டாட்டி தான் வந்து புருஷனையே அண்ணன்னு கூப்பிடுவா, ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெருசாக பேசுவா அப்படின்னு இவர் சொல்லவும், அதாவது அவங்களோட சண்டை, அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மன கோபத்தை வந்து இதில் காமிச்சிக்கிறாங்க. ஸோ பார்வதி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து வீட்லேயும் நல்ல பேர் வாங்கணும், ஏன்னா இங்கே டாஸ்க்லேயும் அவங்க ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்ல பேர் வாங்கணும், அட் த சேம் டைம் அவனும் எனக்கு முக்கியம்தான், அதுக்காக தானே பண்ணேன், இதை கூட அவன் புரிஞ்சிக்காமல் போயிட்டானே அப்படின்ற மாதிரி இந்த சக்காலத்தி சண்டையை வச்சு தான் ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி. பட் அட்லீஸ்ட் பார்வதி இந்த கான்செப்ட் ட்ரை பண்ணுறதுனால ஏதோ ஒரு விஷயம் தெரியுறாங்க. பட் மற்றவங்க யாராவது இந்த கிச்சன் டீமில் வந்துட்டு கனி, திவ்யா, சாண்ட்ரா, வியானா, இவங்க யாரும் இன்னும் அந்த டீமில் பெருசாக சுவாரஸ்யமாக எதுவும் பண்ணலை. இவரோட டீம் விக்கல்ஸ் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு வித ஃபன் பண்ணாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரையும் வந்து தூக்கிட்டு போகிறது, ஏன்னா அவங்க கிளீனிங் டீம். ஸோ கிளீனிங் டீம் அப்படின் போது அவங்களோட இதில் லிவிங் ஏரியாவிலேருந்து அவங்க எங்கே போகிறதா இருந்தாலும் அவங்கள தூக்கிக்கிட்டு போகிறது, அதுவும் விக்கல்ஸ்லாம் வந்து கனி ஏதோ மூட்டையை தூக்குற மாதிரி இப்படிக்கா தூக்கி போடுறாரு, அப்படிக்கா தூக்கி போடுறாரு, தூக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க ஃபன்னாக இருந்தது. ஸோ இதை பார்த்த பாத்ரூம் டீம் வந்து ஃபர்ஸ்ட்டு இது ரெட் கார்பெட் விரிச்சாங்க, கக்கா போகிறதுக்கெல்லாம் கார்பெட்டாடா அப்படின்ற மாதிரி அவங்கள ரெட் கார்பெட் விரிச்சு தான் அவங்கள பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்டர்டெயின் பண்ணுறாங்க. லைக் அவங்களுக்கு பாட்டு பாடி உள்ளே அவங்க போய் வர்ற வரைக்கும் இவங்க வெளியே நின்று அவங்கள என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தூக்கி கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் வச்சு என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. போர் அடிக்கல, சீரியஸாக வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த குரங்குங்கள்லாம் மரத்தில் எல்லாம் சேட்டை பண்ணும்போது பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. எனக்கு லிட்டரலி போர் அடிக்கல, ஆளாளுக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ தான் சின்னதாக சண்டைகள் ஆரம்பிச்சிருக்கு. எஃப்ஜே அண்ட் அமித்குள்ளே வந்ததுலேருந்தே முட்டிக்கிச்சு. ஸோ எஃப்ஜே வந்து இவங்க குக்கிங் டீமில் இருக்கிற கனியை கூப்பிட்டு, அவங்க கனி ஆக்சுவலி சாப்பிட போனாங்க, பட் எஃப்ஜே கூப்பிட்டு வச்சுட்டு என்னோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரு கெமி, வியானா அவங்களுக்குள்ள ஒரு லவ் கான்செப்ட் மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து இவங்க கனி வந்து கொடை பிடிச்சி நிற்கணும் அப்படின்ற மாதிரி நிற்க வச்சுருக்காங்க. அப்போ அமித் இருந்துட்டு, அதெல்லாம் பண்ணாத எஃப்ஜே, இப்போ நீ
கான்செப்ட் பண்ணுற ஏதோ ஒன்று ஓகே, பட் அவங்க சாப்பிட்றவங்கள ஏன் சாப்பிட விடாமல் பண்ணுற அப்படின்னு பேசினதும் இவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எஃப்ஜே வந்து அப்படியே ரோல்லேருந்து வந்து வெளியே வந்து நான் கேப்டன், நான் இப்போ வந்து டாஸ்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின் போது அவங்க கனிக்கிட்ட கேட்குறாரு அவர், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா நான் கூப்பிட்டதும் போது கனி சொல்லிட்டாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்களாம் அமைதியாக சாப்பிடுங்கப்பா அப்படின்னு அமிதா சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களே பிரச்சனை இல்லைன்றாங்க, நீங்கள் ஏன் பொங்கிட்டு வரீங்க அப்படின்போம். அமித் இருந்துட்டு நீ தான்ப்பா கத்துற, நான் நார்மலாக தானேப்பா பேசுகிறேன், நீ ஏன்ப்பா கத்துற அப்படின்னு. எஃப்ஜே வந்து ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுறார், அது அவங்களோட இது வந்து எனக்கு பசிக்குது என்னை சாப்பிட விடாமல் பண்ணுறான் அப்படின்னு கனி சொல்லலை. பட் அமித் எஃப்ஜே அப்படின் போது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கார். ஆனால் அமித் ஒரு குறைய சொன்னால் அதை எஃப்ஜேவால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகிறார், நீ யாரா என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, இன்றைக்கி தானே முதல் நாள், இன்னும் 2-3 நாள் பாருங்கள், முதல் நாளாவது கொஞ்சம் அப்படியே நல்லபடியாக போவானுங்க, 2வது-3வது நாளில் அவங்களோட கிறுக்குத்தனம் ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம், வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.